உத்தமமானவர், தேவனை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் பேசும்போதே மூச்சு வாங்க பேச முடியல. இப்பொழுதுதான் ஒரு அறுவை சிகிச்சை முடிந்துவிட திரும்பினார். தூக்கம் இல்லாத இரவுகள் ஊழியர்களுக்கு. ஆனாலும் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிசாசு நோக்கமே அதை பிரிக்க வேண்டும். பாடுகள் வழியாய், உபத்திரங்களின் வழியாய், ஏளனங்கள் வழியாய், பிரயாசங்களின் வழியாய் ஏதோ ஒன்று இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வேண்டும். அவகீர்த்தி, அவதூறு, தீமையான காரியங்கள், பொய்யாய். ஆனால் பவுலுடைய சொல்லுகிற வார்த்தை பிரிப்பது இது. என்னை கேட்கிற அன்பது பிள்ளையே, இது உங்கள் வாழ்க்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும். அந்த வார்த்தை உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் வரும்போது நிற்க பலன் இல்லை. ஆனால் ஆவியானவர் பலத்தை அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் பெறுகிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூரனானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. பிசாசுடைய முதல் நோக்கமே டு deviate, திரும்ப சொல்லுகிறேன், டு deviate the affection from the Lord. இரண்டாவதாக அன்பானவர்களே, பிசாசின் நோக்கமே டு drive them from the homeland. தமிழில் சொல்லுகிறேன், அதாவது உங்களுடைய குறிக்கோள், உங்கள் நோக்கத்தை விட்டு பிரிக்க வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான், அதை விட்டு இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு, கவர்ச்சி. திரும்ப சொல்லுகிறேன், டிரைவிங் ஃப்ரம் யுவர் இன்டென்ஷன் ஃப்ரம் தி ஹோம்லேண்ட். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அந்த பரலோகத்தினுடைய சிந்தை உள்ள மிக குறைவு. அந்த எண்ணமும் இல்லை, அந்த சிந்தையும் இல்லை. பரலோகம், இன்னைக்கு பரலோகத்தை பற்றி எதுவுமே பேசப்படுவதில்லை. நரகத்தை பற்றியும் பேசப்படுவதில்லை. பரிசுத்தத்தை குறித்து பேசப்படுவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, பிசாசின் நோக்கமே நம்பர் 1 to drive from the affection of God. Number 2, to drive from your motivation. அந்த பரத்தின் அந்த சிந்தனை விட்டு எடுபட வேண்டும். பரத்தின் நோக்கம், பரத்தின் சிந்தனை. வாசித்து பாருங்கள், 137 சங்கீதம் 1-4 வரை. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். கவனித்து அன்றைய மக்களுக்கு